ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து காலையில் 7 மணிக்கு மேலே ஆகுது. வின்டர் சீசன் அப்போ காலையில் 7 மணிக்கு மேலே பார்க்க டார்க்காக அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ மார்னிங் ரொட்டீன் வந்து ஒரு வீக் டேயில் இன்றைக்கி ஈகனுக்கு லேர்னிங் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் வந்து நான் எந்த மாதிரியான கிச்சன் அப்ளையன்சஸ் வச்சுருக்கேன், அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த பூனை நைட்டு போணுச்சான்னு தெரில, காலையிலே சவுண்டு கேட்டு பார்த்தா வந்திருக்கு. அவங்க வெளியில் தான் வச்சுருப்பாங்க, இந்த பானில் வச்சுருப்பாங்க அந்த பூனையை. பூனைக்கு வந்து நம்ம அண்ணெல்லாம் வச்சேன், ஆனாலும் அது வந்து இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. ஈகனை பார்க்குற வரைக்கும் அது போகாது. ஈகன் எந்திரிச்சு வந்தோடனே தான் அது போகும். அது கத்திகிட்டே இருந்தது, பார்க்கவும் பாவமாகவே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பால் வந்து செய்ய போகிறேன். கோல்டாக இருக்கிறனால எனக்கு வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கொஞ்ச நாளாக இங்கே வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, வின்டர் சீசன்றனால பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால இப்போ வந்து நான் வந்து இது வால்மிளகும் திப்பிலியும் வச்சு மஞ்சள் பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வால்மிளகு திப்பிலி இது ரெண்டையுமே நல்லா நச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பனங்கல்கண்டும் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து ஒரு கொதி, ஆக்சுவலாக இங்கே ஏற்கனவே காய்ச்சின பால் தான் வரும், அதனால ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியதான். பனங்கல்கண்டு இதில் போட்டிருக்க எல்லா ஐட்டமே, திப்பிலி, வால்மிளகு இதெல்லாமே ரொம்பவே நல்லது. இதெல்லாம் போடுறதுனால உடனே கோல்டு க்யூர் ஆகுமானா ஆகாது, ஆனால் வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும், அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அப்போ குடிக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப இதமாக இருக்கும், த்ரோட் பெயினுக்கெலாம். அதில் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறனால வின்டர் வந்தாலே சுக்குமல்லி இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி நம்ம குடிச்சிக்கிறது நல்லாயிருக்கும் உடம்புக்கு. லோகா அவனை எழுப்பு, அவன் முழிச்சிட்டு தான் படுத்திருக்கான். டேய் ஈகான் சிரிக்கிறான் பாரு. எந்திரி. ஏன் நீ ஏன் கத்துற? சரி எந்திரி, இன்னைக்கு ஈலர்னிங் தானே உனக்கு. எந்திரி. நீ எது கத்திட்டு இருக்கப்பா? எப்ப நீ தடவி கொடுப்பன்னு அது உன்னை உரசிட்டே இருக்கு. இப்படி உரசிட்டு சரி கொண்டு போய் விட்டுட்டு வா, அவங்க தேட போறாங்க. அவங்க கோல்டா இருக்குள்ள வர மாட்டாங்கம்மா. ஓகே கூட்டிட்டு போறேன். இந்த பூனை வந்து ரொம்பவே அன்பான ஒரு பூனை. இந்த பான் தெரியுதுல, அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு தான் அவங்க வீடு. அங்கே வந்து 2 பூனை வளர்க்குறாங்க, ஆனால் இந்த கருப்பு பூனை மட்டும் ரொம்ப அன்பாக வந்து இங்கேயே தான் இருக்கும். ஈகன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த பூனைக்கு, ஈகனுக்கும் வந்து பூனையை பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு கஞ்சி செஞ்சிட்ருக்கேன். கொள்ளு கஞ்சிக்கு வந்து அரிசி கூட வந்து கொஞ்சமாக வந்து இது கொள்ளு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருந்தேன், அதையும் சேர்த்து 2-3 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து இதில் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் இன்றைக்கி வைக்கிறேன். பொரிட்ஜ் அந்த கஞ்சி செய்யக்கூடிய அந்த ஆப்ஷனில் வந்து நான் வச்சிட்றேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான
இதுவுமே நம்ம அதில் செய்யலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நான் மஷ்ரூம் இதை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு முட்டை பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். இதில் வந்து மஷ்ரூம், கேபேஜ், அதுக்கப்புறம் ஸ்பினச் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 முட்டையை வந்து நல்லா அடித்து நமக்கு தேவையான அளவு முட்டையை வந்து அதில் அடித்து அதில் ஆட் பண்ணிக்கணும். எப்போதுமே வந்து முட்டை பொரியலோட வந்து எந்த வித வெஜிடபிள் வேணாலும் போடலாம், ரொம்பவே நல்லா வரும், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், அப்புறம் மிளகு சீரகம் வந்து நுணுக்கின தூள் இருந்தது. இதுதான் வந்து காரத்துக்கு போட்டேன். உப்பு வந்து தேவைக்கு சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அப்போ நடுவில் வந்து அந்த முட்டையெல்லாம் ஊற்றிட்டு அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரெட்டு கூடயுமே ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நம்ம முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ வெஜிடபிளும் இருக்கும், முட்டை ப்ரோட்டீனும் இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கொள்ளு கஞ்சி வந்து வின்டர் சீசனில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் வந்து இந்த சிக்கன் சூப்பு, கொள்ளு கஞ்சி, அதுக்கப்புறம் மஞ்சள் பால், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மாறி மாறி நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அந்த வின்டருக்கு வந்து அந்த குளிருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு அன்றைக்கி இந்த முட்டை பொரியல். கொள்ளு கஞ்சி வந்து அந்த பொரிட்ஜ் ஆப்ஷனில் வந்து வெந்துருச்சு. ஸோ கிண்ணோடனே நல்லா குலைவாக வெந்துருச்சு. கொள்ளுமே நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. இப்போ வந்து சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் அந்த கஞ்சி பதத்துக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஈகனுக்கு அன்னைக்கு வந்து லேர்னிங் டேன்றனால அவன் வந்து அவனோட ஒர்க்கெல்லாம் வந்து ஐபேடில் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஒர்க் எல்லாமே, அவங்க வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈகன் வந்து வெளியில் வந்து அவங்க அப்பா வந்து கூட்ட சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிற இலையெல்லாம் அள்ளி அந்த சைடு இருக்கிற லானில் வந்து கொட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து மோவரில் வந்து அந்த சைடு போட்டால் ஈஸியாக அரைச்சிடலாம். அதனால இல்லைன்னா நம்ம இந்த இலையெல்லாம் வந்து பேக்காக கட்டி வச்சுருந்தோன்னா ட்ராஷில் வந்து ட்ராஷ் எடுக்க வரும்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா மோவர்லேயே அரைச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா ஹேமில்டன் பீச் மிக்ஸி வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்தியன் மிக்ஸி வந்து எனக்கு ரிப்பேர் ஆகி ஒரு 3-4 months வந்து நான் மேஜிக் புல்லட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நம்மளோட குக்கிங்க்கு வந்து அது எனக்கு தேங்காயெல்லாம் ஒழுங்காக அரைய மாட்டேன்ருச்சு. அதனால் வந்து நானும் தேங்க்ஸ் கிவிங் வரைக்கும் இழுத்துடலான்னு நினச்சேன். பட் இந்த மிக்ஸி வாங்கி ஆல்மோஸ்ட் 4 months கிட்ட ஆயிடுச்சு. சரி, நான் இந்த டைம் வந்து இதை பற்றின ரிவ்யூ போட்டால் நிறைய பேருக்கு வந்து இப்போ தேங்க்ஸ் கிவிங் வர்றதுனால சேல் எல்லாம் நிறைய வருது. நான் வாங்கினதோட $100 வந்து கம்மியாக தான் வந்து இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் $100 கிட்ட டீல் இருக்குது. ஸோ நீங்கள் நான் வந்து சுக்கு வந்து இதில் அரைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருந்துச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெட்டாக அரைக்கிறது, ட்ரையாக அரைக்கிறது, பிளெண்ட் பண்ணுறது, சூப் அரைக்கிறது, அதே மாதிரி வந்து டைமிங்லாம் அதிலே வரும். நம்ம அந்த ப்ரீசெட் பண்ணிட்டோன்னா அந்த டைமிங்லாம் அதிலே வரும். கோர்ஸாக வேணுமா, மீடியமாக வேணுமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு நல்லாவே வந்து நம்ம ஸ்டைல் இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சட்னி, அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்கிறது எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வாங்கி எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தனால நான் உங்களுக்கு வந்து இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் இப்போ வந்து இது பரோட்டாக்கு வந்து நம்ம செய்வோம்ல சால்னா, அதுக்கு வந்து வதக்கி அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு பொடி பண்ணேன். எவ்வளோ கம்மியாக போட்டாலுமே நமக்கு நல்லாவே நைஸாக அரைச்சி வருது. தேவையான அளவு கோர்ஸாக வேணுனாலும் கோர்ஸாக வரும். அப்புறம் வந்து இதில் வந்து 3 ஜார் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ் வந்து இதில் நல்லாவே அரைச்சி வருது. மில்லட்டோட தோசைக்கெலாம் நான் இதிலே வந்து அரைச்சிட்டு வடைக்கு கூட நல்லா தீபாவளி அப்போ வடை செஞ்சுருந்தேன். அதுக்குமே நான் இந்த மிக்சிலே அரைச்சி நல்லா கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப நம்மளோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கு நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே அரைஞ்சி வந்துருந்துச்சு. அப்பப்போ எடுத்தது வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மிக்ஸி வந்து யாரும் மிக்ஸி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் முன்னாடி வந்தப்போ வந்து இங்கே மிக்ஸி வாங்குறது தான் பெரிய
யோசனையாக இருக்கும். பட் இப்போ வந்து ஹாமில்டன் பீச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிற இன்னொரு நல்ல ஒரு எனக்கு யூஸ் ஆகிற ஐட்டம் ஏர் ஃப்ரையர். இது வந்து லாஸ்ட் இயர் தேங்க்ஸ் கிவிங் அப்போ நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நான் யூஸ்வலாக இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் பேக் பண்ண சிக்கனு ஃபிஷ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் டின்னராக சாப்பிடுவோம். நான் ஏற்கனவே நிறைய இதில் காட்டியிருப்பேன். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் கூட நான் இதில் ட்ரை பண்ணேன். நல்லா வருது. கோவக்காய் வறுக்கிறது இதெல்லாம் இப்போ வந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து நம்ம இந்த சைட்லேயும் நம்ம வந்து பொரியல் ஆயில் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரைஸ்லாம் வந்து அதுலேயே ஆப்ஷன் இருக்குது. 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகும். நடுவில் எடுத்து நம்ம ஷேக் பண்ணி விடணும். அதுலேயே வந்து ஷேக் வந்து நமக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரைஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து லைட்டாக ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. நான் என்ன ஏர் ஃப்ரையர் வாங்கினேன்றது வந்து நான் லாஸ்ட் இயர் தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக. அது வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா நிறைய வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே ஸ்டைலில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பூண்டு பொடி வந்து இங்கே விற்கும். ஸோ உப்பு இது 4 தான் நான் இந்த வாழைக்காய்க்குமே அதே மாதிரி ஃப்ரைஸ் ஆப்ஷன்லேயே வச்சு செஞ்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நமக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படலை. அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. லோகன்லாம் வந்து வெறுமனே எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கே ரொம்ப பிடிச்சி. அவன் வந்து நம்ம காயெல்லாம் ஊட்டணுன்னா கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் ஊட்டுவேன். ஆனால் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் செஞ்சதை வந்து அவன் சாப்பிட்றான். ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் அவனாவே. பார்க்க வந்து நமக்கு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண அந்த ஃபீல் இருக்காது. பட் டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே செய்யலாம். இப்போ நம்ம வந்து பஜ்ஜி எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நம்ம மைக்ரோவேவில் வந்து ஹீட் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து நம்ம பண்ணோன்னா ஏர் ஃப்ரையரில் வந்து ரீஹீட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவே நமக்கு வரும். அது ஒரு இது நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து நம்ம நின்று வறுக்கணுன்னா ரொம்ப நேரம் நின்று வறுத்துட்டே இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் கடலை அதிகமாகவே நான் சாப்பாடில் யூஸ் பண்ணுவேன். கடலை சட்னி இல்லை கடலை வந்து ஏதாவது கிரேவிக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். 10 to 12 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா நமக்கு கடலை வந்து ரெடி ஆகிடும். இதே ஓடோட வந்து நம்ம வச்சோன்னா ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓடு இல்லாத கடலைன்றனால அவனோட டெம்பரேச்சருக்கு நான் 10 மினிட்ஸ் வச்சேன். ஏற்கனவே 12 மினிட்ஸ் வச்சப்போ லைட்டாக அந்த ஒரு மாதிரி கருகின மாதிரி அது நல்லா தான் ரோஸ்ட்டாக இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்போ எடுத்தும் சாப்பிடுவோம். அதனால வந்து நான் ரொம்பவே கருகாமல் அந்த 10 மினிட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறினோடனே வந்து நான் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சட்னிக்கு வந்து நான் டக்குன்னு போடணுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா தோல் அந்த சொலவில் போட்டு முரம்னு சொல்லுவாங்க, சொலவுன்னு எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் சொல்லுவோம். இது பிளாஸ்டிக் தான். இதில் வந்து நல்லா போட்டு நல்லா ஆறினோடனே போட்டேன். பிளாஸ்டிக்குன்றனால போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி புடச்சி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனவும் நம்ம சாப்பிட்லாம். கடலை வந்து உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து அவனு, ஏர் ஃப்ரையர், மிக்ஸி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரும் அவனும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கிச்சன் அப்ளையன்சஸில்.